அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல, முதலில் நான் பூமியை அசைய பண்ணினேன், இப்பொழுதோ பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் தேவன். பூமியை அசைய பண்ணின தேவன் அதி சீக்கிரத்தில் அவருடைய வருகைக்கு முன்னால் வானத்தையும் அசைய பண்ண போகிறார். அவருடைய வருகை நெருக்கமாயிருக்கிறது. 27ஆம் வசனம், இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவு உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. பாருங்கள், 2 காரியங்கள். ஒன்று, அசையாதவைகள். ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக. எது அசையாதவைகள்? அசையாதவைகள் எல்லாம் பரத்துக்குரியவர்கள். The unshakable thing which belongs to the heaven. அசையாதவைகள். ஆனால் அடுத்தது பாருங்கள், அசைவு உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போகும். அசைவு உள்ளது என்றால் எல்லாமே பூமுக்கியவைகள், அவள் உண்டாகப்பட்டவைகள் போல் எல்லாமே மாறிப்போகும், நிறை குறைந்து போகும், அது அழிந்து போகுங்கிறார் ஆண்டவர். ஆகையால் பாருங்க, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறலாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாகி ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆகையால் நான் தேவன், இந்த வல்லமையான தேவன், பூமியை வானத்தை அசைக்கிற தேவனுடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிறோம். நாம் இருப்பது எங்கே? அசைந்து போகிற இந்த பூமியில் இருந்தாலும் நம்முடைய ஏக்கமும் தாகமும் எல்லாமே அசைவில்லாத ராஜ்யத்தை குறித்ததாக இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள், நாம் பூமியில் இருந்து கொண்டே தேவன் செய்து அழிந்து போகிற பூமி இது, நிலை குறைந்து போகும், இது மாறி போகும். ஆனால் இதே பூமியில் இருந்து கொண்டு இவைகளையே சிந்தித்து இவைகளையே வாஞ்சித்து இவைகளையே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிப்போமானால் நமக்கு பயன் என்ன? ஒரு பயனும் இல்லை. ஏனெனில் அது சீக்கிரத்தவே எல்லாம் மாறி போகும். ஆகவே நம்முடைய அழைப்போ அசைந்து போகிற இந்த ராஜ்யத்தில், பூமியில் நீ வாழ்ந்தாலும் உன்னுடைய ஏக்கமும் தாகமும் எல்லாம் அழியாத ராஜ்யத்தை கொடுத்ததாக இருக்க வேண்டும். நித்தியமாக அழியாதது அதுவே உன் ஏக்கமாக இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நீ அதற்கு நம்முடைய செயல் எப்படி இருக்க வேண்டும்? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். இந்த ஆராதனை பறவைகளையும் மிருகங்களையும் தேவனுக்கு பலியாய் அர்ப்பணிப்பதல்ல. பயபக்தியான ஆராதனை எது? அதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில், ரோமர் 12ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, இதுவே பக்தியுள்ள ஆராதனை. ஆகவே இந்த நாட்களில் பறவைகளையும் மிருகங்களையும் அல்ல, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியவும் பரிசுத்தமான ஜீவ பலியாக அர்ப்பணிக்குங்கள். ஏனெனில் நம்முடைய அழைப்போ அசையாத ராஜ்யத்தை குறித்த அழைப்பு. ஆகவே தேவன் மட்டுமல்ல, 2ஆம் வசனத்தை பாருங்கள், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பாருங்களா, உங்களுடைய சரீரமும் உங்களுடைய சிந்தையும் மறுரூபமாகட்டும். எவ்வளவுக்கு எவ்வளவாய் அது புதிதாகிறதுனாலே நாம் பரலோகத்தில் அந்த அசையாத ராஜ்யத்தில் எப்படி வாழப்போகிறோம்? மறுரூபமாகிற ஒரு வாழ்க்கை, த ரெசரக்டட் லைஃப். அந்த வாழ்க்கை முதலில் பூமியில் வாழ வேண்டும். அதற்கு தேவன் வாஞ்சிப்பதெல்லாம் நம்முடைய சரீரம் பரிசுத்தமும் பிரியமான ஜீவ பலியாக தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். மட்டுமல்ல, நம்முடைய சிந்தை, there must be a transformation in our thought life. நம்முடைய சிந்தையோ புதிதாக நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் நம்முடைய ஏக்கமும் தாகமும் வாஞ்சையும் எல்லாம் அசையாத ராஜ்யத்தை குறித்தது. அதை பவுல் சொல்லுகிறதை பாருங்கள். கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 1 முதல், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுக்குரிய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவளை தேடுங்கள்.
பூமியில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவோ இப்பொழுது பிதாவின் வலது பாரத்தில் பரலோகத்தில் இருக்கிறார். அவருக்கு அதை தேடுங்கள், நீங்கள் அவருக்குரியதை தேடுங்கள். பார்த்தீர்களா? பூமியிற்குரியவளை அல்ல, மேலான நிலையை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்களது ஜீவன் கிறிஸ்துவுடன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நினைத்து பாருங்கள். நாம் நம்முடைய யதார்த்த நம்முடைய சுபாவமோ ஆதாமின் சுபாவம் நமக்கு தெரியும். ஒவ்வொருடைய சுபாவமே ஆதாம், த நேச்சர் ஆஃப் ஆதாம். ஆனால் தேவனுடைய அழைப்போ கிறிஸ்துவின் சாயல். கிறிஸ்து உயர்த்தெழுந்து தேவனது வலது பார்த்து இருக்கிறதுனாலே அவரையும் அவருடையதையும் நீங்கள் தேடுங்கள். அதான் பவுல் சொல்லுகிறார் முழு இருதயத்தோடே. அதை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம், த ரெவலேஷன், அதை பாருங்கள். யோவான் அப்போஸ்தலன் சொல்கிற காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம். ஓகே, 8ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் 13வது வசனத்தில் அந்த பிற்பகுதியை கடைசியில் பாருங்கள். பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ. பாருங்களா, பாருங்கள். இந்த பூமியில் குடியிருக்கிறீர்களா? பூமியில் குடியிருந்து பூமிக்குள்ளே தேடுகிறீர்களா? அதே வாஞ்சிக்கிறீர்களா? அதே நீங்கள் தரித்திருக்கிறீர்களா? உங்களுக்கு ஐயோ 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 என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் உங்களது அழைப்போ அசையாத ராஜ்யத்தை குறித்த அழைப்பு. எனவே பூமியில் இருந்தாலும் ஆண்டவர் பூமிக்குரியவள் அல்ல. என் சரீரம் பூமியில் இருந்தாலும் என் சிந்தையும் என் ஏக்கமும் தாகமும் எல்லாம் பரத்துக்குரியவளை தேட வேண்டும். அதுவே தேவன் வாஞ்சிக்கிறார். நாம் யோபுவை பற்றி அவருடைய சாட்சியை பாருங்கள். பழைய ஏற்பாடில் வாழ்ந்த தேவ மனுஷன். தேவனுடைய பார்க்க எது மேன்மையானது? இந்த பூமியில் வாழ்கிற நமக்கு எது மேன்மையாக இருக்கிறது? ஏன் தேவனை முழு இருதயமாக தேட முடியவில்லை? ஏன் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியவில்லை? ஏனெனில் நம்முடைய பார்வைக்கு மேன்மையாக இருப்பதோ பூமிக்குரியவைகள். யோபுவை பற்றிய தேவனுடைய சாட்சியை பாருங்கள். யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம். தேவனுடைய சாத்தானிடம் தேவன் யோபுவை பற்றி சொல்லுகிற சாட்சியோ சவால் விட்டு பேசுகிறார். யோபுவை பற்றி பாருங்கள். 3ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவனுக்கு யோபுவுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமின்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரரில் எல்லோரிலும் பெரியவனாயிருந்தான். பாரு, எவ்வளோ பெரிய செல்வந்தன், எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான். 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏடு மாடுகள், திரளான பணிக்காரர்கள். இது ஒன்றும் தேவனுடைய பார்வைக்கு மேன்மையானது அல்ல. பாருங்க, தேவன் சாத்தானிடம் சவால் விட்டு யோபுவை பற்றி பேசும்போது எதை பேசுகிறார்? சாத்தானே, நீ பார்த்தாயா? என் தாசனாய யோபுவுக்கு 7000 ஆடுகளை பார்த்தாயா? அல்லது 3000 ஒட்டகத்தை பார்த்தாயா? அல்லது 500 ஏர் மாடுகளை பார்த்தாயா? திரளான பணிக்காரர்களை பார்த்தாயா? பேசவே இல்லை தேவன். இந்த உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை அடையாளம் காட்டுவதே தங்களுடைய ஐஸ்வர்யத்தை வைத்து. நான் சபையில் வருவதற்கு முன்னால் தரித்திரனாக இருந்தேன், சபையில் வந்தேன், இப்பொழுது தேவனை ஆசீர்வதித்திருக்கிறார், என் செல்வ பெருக்கினால் இருக்கிறேன் என்று தங்களுடைய செல்வத்தையே அழிந்து போகிற இந்த ஐஸ்வர்யத்தை மேன்மையாக பார்ப்பார்கள். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு எது? தேவன் சாத்தானிடம் சவால் விட்டு யோபுவை பற்றி என்ன பேச பார்த்துங்கள். 8வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறோமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. அங்கே அவருடைய ஐஸ்வர்யத்தை தேவன் கண்டுகொள்ளவே இல்லை. நினைத்து பாருங்கள். உங்களுடைய ஐஸ்வர்யத்தினால் நீங்கள் மேன்மை பாராட்டுகிறீர்களா? உங்களுடைய ஐஸ்வர்யத்தால் உங்களை அடையாளம் காட்டுகிறீர்களா? ஐயோ, அதைத்தான் சொல்லப்படுகிறது. வெளிப்படின விசேஷத்தில் நீங்கள் பூமிக்கிறீர்களா? பூமிக்குள்ளே தேடுகிறீர்களா? உங்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ. ஏனெனில் தேவனுடைய பார்வைக்கு பூமிக்குரியவைகளை எல்லாம் வெறும் பூஜ்யம். கிறிஸ்துவான் பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஞாபகம் இருக்கிறதா? அப்ரஹாமை தேவன் பெயர் சொல்லி அழைத்தார். அப்ரஹாமை அழைக்கிற வேளையில் அப்ரஹாமுடைய யார் போறா? லோத்துவும் பயணம் செய்கிறான் கானானை நோக்கி. அதை நாம் பாருங்க,
ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். ஆபிரகாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மிகப்பெரிய செல்வந்தன். ஆனால் லோத்துவும் அதற்கு குறைந்தவன் அல்ல. அப்ரஹாமுக்கு இருந்தது போல லோத்துவுக்கும் அவன் செல்வந்தனாக இருந்தான். பாருங்கள் 5வது வசனம். அப்ரஹாமுடனே வந்த லோத்துவுக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. பார்த்தீர்களா? 6வது வசனம். அவர்கள் ஒருமித்து குடியிருந்த அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாதிருந்தது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அப்ரஹாமுக்கு ஒத்த அதே உலக ஐஸ்வர்யம் லோத்துவுக்கு இருந்தது. ஆனாலும் அவருடைய பேராசை, அதனால் அவன் திருப்தி அடையவில்லை, மனரம்யமாகவில்லை. இன்னும் கொஞ்சம் இந்த பூமிக்கு அந்த தாகத்தை நிமித்தம் அவன் எதை தெரிந்து கொண்டான்? சோதோம் கொமோராவை தெரிந்து கொண்டு அங்கே அவனும் அவனுடைய குடும்பமுமே அழிவை தேடிக்கொண்டான். பார்த்தீர்களா? இந்த பூமியிலிருந்து நமக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் சொல்வதெல்லாம் போதும் என்ற மனதுடனே வாழ்கிற தேவ பக்தி. அதற்கு மேலாக இன்னும் கொஞ்சம் என்று தேடுகிற வேளையில் நமக்கு அதுவே கண்ணியாக மாறுகிறது. பாருங்கள், இதே லோத்து அப்ரஹாமை விட்டு பிரிந்து போகாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும் பார்த்தீர்களா? பிரிந்து போன நிமித்தம் அவனும் அவன் வீட்டாரும் குடும்பமே அழிந்து போயிற்று. ஆனால் அவன் பிரிந்து போகாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஞாபகம் இருக்குதா? அப்ரஹாம் அநேக தவறுகளை பண்ணினான். தேவ சித்தம் இல்லாமல் பிள்ளைகளை உருவாக்கினான், இஸ்மாயிலை உருவாக்கினான். தேவன் எல்லாவற்றையும் மன்னித்தார். அவனை மனம் திரும்பலை கண்டு எல்லாவற்றையும் மன்னித்து தேவனோ அவனுக்கு ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு அப்படிப்பட்ட ஒரு தேவ சந்ததியை ஆண்டவர் கொடுக்கிறார். த காட்லி டெசிடன்ஸ். பார்த்தீங்களா? இதே போல லோத்துவின் சந்ததி தேவ பக்தி உள்ள சந்ததியாக கண்டிருக்க வேண்டும். ஆனால் பூமிக்குரிய ஆசையினால், அதனுடைய இச்சையினால் சந்ததியை இழந்து போனான். நினைத்து பாருங்கள். நம்முடைய திரும்பவும் சொல்லுகிறேன், எதற்காக நம்மை தேவன் பெயர் சொல்லி அழைத்தார்? இந்த பூமியிலிருந்து அதையே தேடுவதற்கு, அதையே வாஞ்சிப்பதற்கு அல்ல. பூமியில் வாழ்ந்தாலும் நம்முடைய ஏக்கமும் தாகமும் வாஞ்சையும் எல்லாம் பரலோகத்துக்குரியதாக இருக்க வேண்டும். இன்று அநேகருடைய வாழ்க்கை இன்று தரித்திரமான வாழ்க்கை. கிறிஸ்தவர்கள் ஏன் தெரியுமா? வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பரலோக ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், மற்றவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆனால் பரலோக ராஜ்யத்தின் நீதியை தேடுவதில் குறைவுள்ளவர்களாக இருப்பது நிமித்தம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன அவைகளுக்கோ அவர்கள் படாத பாடுபட்டு பிரயாசப்பட்டு குறுக்கலான வழியை தேடி பெற்றுக்கொள்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் நீதியை தேடுவதில் மிக மிக குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அசையாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதை வாஞ்சையாக இருக்கிறவன் தியாகமும் தேடுவதெல்லாம் பரலோக ராஜ்யமாக இருக்கும். அப்பொழுது அவனுக்கு தேவையெல்லாம் ஆண்டவர் அதிசயமாய் சந்திப்பார். ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். நமக்கு தெரியும், எலியா தீர்க்கதரிசி ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. பாருங்கள், பழைய ஏற்பாடு வாழ்ந்த தீர்க்கதரிசி. அவன் பூமியில் வாழ்ந்தாலும் அவனுடைய ஏக்கமும் தாகமும் எல்லாம் அசையாத ராஜ்யத்தை குறித்ததாக இருந்தது. அதனால்தான் ஒரு நாள் அவனுடைய ஏக்கத்தின்படி தாகத்தின்படியும் அந்த அசையாத ராஜ்யத்தில் அவன் ஜீவனோடு எடுத்துக் கொள்ளப்பட்டான். அந்த தாகத்தின் நிமித்தம் அந்த நாள் வந்த பொழுது என்ன நடந்தது பார்த்தீர்களா? 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறது. எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். பாருங்க, அந்த நாள் வந்த பொழுதோ எலியாவின் சீஷனாகிய எலிசா அவனை சேர்ந்து கொண்டான். ஆனால் எலியாவுக்கு தெரியும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிற நாள் வந்து விட்டதென்று. ஆனால் எலிசாவோ விடவே இல்லை, அவனை பற்றி கொண்டான். பாருங்க என்ன நடந்து பார்த்தீர்களா? 2ஆம் வசனம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள்.
நான் உம்மை விடுவதே இல்லை. நீர் எங்கே போனாலும் விடுவதே இல்லை. அதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டு செல்கிறேன். திருப்பவும் எலியா போய்கொண்டே இருக்கிறான். 4ஆம் வசனம், பின்பு எலியாவை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறல என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் எரியோவுக்கு போனார்கள். விடுவே இல்லை, உடும்புப்படியாக பற்றி கொண்டான். நீர் எங்கே போனாலும் விடமாட்டேன். பார்த்தீங்களா? 6ஆவது வசனம், பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறலை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். விடவே இல்லை. அந்த ரகசியத்தை பாருங்கள், 9ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் யோர்தான் நதியை கடந்து அக்கறைப்பட்டு போய்கொண்டிருக்கிற வேளையில் அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்றான். பார்த்தீங்களா? எனக்கு ஒன்றுமே தேவையில்லை. எனக்கு இந்த பூமியில் என்னோட ஒரு பூமியில் எனக்கு யாதொன்றை பற்றி ஒரு ஏக்கமோ தாகமோ வாஞ்சவும் இல்லை. ஆனால் உம்மிடத்தில் ஒரு ஆவி இருக்கிறது. பார்த்தீர்களா? மேலாருளை தேடுற ஆவி, அசையாத ராஜ்யத்தை பற்றி கொள்கிற ஆவி, அந்த ஆவி எனக்கு இரட்டிப்பாக வேண்டும். பார்த்தீர்களா? அதுவரையும் அவனை எலியாவை விட்டு எலிசாவை பிரிக்கவே முடியவில்லை. கடைசியில் எப்படி பிரிந்தான் பார்த்தீர்களா? 11ஆம் வசனம், அவர்கள் பேசிக்கொண்டே நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவே வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். பார்த்தீங்களா? அவனுடைய வாஞ்சையின்படி தாகத்தின்படி சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். எலியாவை விட்டு எலிசாவை இந்த உலகத்தில் உள்ள எந்த சக்தியினாலும் பிரிக்க முடியவில்லை. கடைசியில் பரத்திலிருந்து ஒரு சக்தி அக்கினி வந்த பிறகுதான் பிரிக்க முடிந்தது. அன்பார்ந்த சகோதர சகோதரரே, நீ மெய்யான கிறிஸ்தவனானால், நீ சபையில் வந்திருக்கிற காரணமே இயேசுவை பின்பற்றுவதை என் ஏக்கமும் தாகவும் என்றால் நான் சொல்கிறேன். உன்னையோ உன் தாயை விட்டோ தகப்பனை விட்டோ உறவினர்களை விட்டோ உலகத்தில் எந்த சக்தியாலும் உன்னை பிரிக்கவே முடியாது. பரத்திலிருந்து ஒரு சக்தி வந்தால் ஒழிய இந்த பூமியில் எந்த சக்தியினாலும் என்னை என் தேவனை விட்டு பிரிக்கவே முடியாது. அதுவே உன் சாட்சியாக இருக்க வேண்டும். அந்த மெய்யான சாட்சியா இந்த நாட்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள். பழைய ஏற்பாடில் தேவனுக்கு பலி கொடுக்கிற வேளையில் மிருகங்களையும் பறவைகளையும் பலியாக அர்ப்பணிப்பார்கள். அந்த வேளையில் பரத்திலிருந்து அக்கினி இறங்கும். அக்கினி இறங்கி அந்த மிருகத்தையும் மிருகங்களையும் பறவைகளையும் பட்சித்துவிடும். இது பழைய ஏற்பாட்டில் கொடுத்த பலி. ஓகே. ஆனால் நம்முடைய அழைப்போ பழைய ஏற்பாடின்படி அவனை அந்த அர்ப்பணிப்பல்ல, அந்த பலி கொடுப்பதற்கல்ல. தேவன் நம்மிடம் கேட்பது நம்முடைய மிருகங்களையும் பறவைகளையும் தேவனுக்கு பலியாக அர்ப்பணிப்பதல்ல. இன்று நடக்கிறது, இன்று செய்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ஏக்கம் எதை கேட்கிறார்? ஞாபகம் இருக்கிறதா? அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 1ஆம் வசனம் முதல். பெந்தெக்கோஸ்தே நாளிலே என்ன நடந்தது? பரத்திலிருந்து அக்கினி இறங்கி பறவைகளையும் மிருகங்களையும் பட்சிக்கவில்லை. அப்பர் ரூம் மேல் வீட்டறையில் கூடியிருந்த 120 பேருடைய இருதயத்தில் அந்த அக்கினி இறங்கி அங்கே இருந்த அவர்களுக்குள் இருந்த சகல அசுசிகளையும் பட்சித்தது. பட்சித்தவளை சுத்திகரித்த உடனே அவர்கள் பரிசுத்த நாவினால் தேவனை துதித்தார்கள். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நினைத்து பார்ப்போம். நம்முடைய அழைப்பு எவ்வளவு மேன்மையான அழைப்பு. எவ்வளவுதான் நீங்கள் முயற்சி பண்ணினாலும் மிருகங்களினாலும் பறவைகளினாலும் ஆண்டவரை திருப்திப்படுத்தவே முடியாது. ஆண்டவர் கேட்பதெல்லாம் உன் சுத்த இருதயம். ரோம்ல வாசித்தோம், தேவனுடைய வாஞ்சிப்பதெல்லாம் பரிசுத்தம் உள்ள ஒரு சுத்த இருதயம், பரலோக சிந்தை. இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் வாஞ்சிக்கிறார். ஏனெனில் நம்முடைய அழைப்போ அசையாத ராஜ்யத்தை தேடுகிற அழைப்பு. நாம் பாருங்கள், பவுல் இதை பற்றி சொல்லுகிறார் பாருங்கள். பவுல் எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 22 முதல் அந்தப்படி
முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே, பாருங்கள், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடுங்கள். யார் பழைய மனுஷன்? பாருங்கள், அதாவது மோசம் போக்கும் முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழையவன் யாரு? பழைய மனுஷன் ஆதாம். இந்த பழைய மனுஷன் ஆதாம். நமக்குள் இருப்பதெல்லாம் ஆதாமின் சுபாவங்கள். எரிச்சல், கோபம், பொறுமையின்மை, அன்பின்மை, கலகம், விக்கிரகாராதனைகள், விபச்சாரம், இதெல்லாம் ஆதாமின் இடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது நமக்கு. ஆகவே என்ன சொல்ற ஆவி இவர் பவுல், இதை நீங்கள் மொத்தமாக களைந்து போடுங்கள். களைந்து போட்டு 23 உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய். பார்த்தீங்களா? புதிதான ஆவி, தீராத தாகத்தினால் பரத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு 24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? பழைய மனுஷன் யாரு? ஆதாம். நம்மிடத்தில் இருப்பதோ ஆதாமின் சுபாவங்கள். ஆகவே ஆழமாய் சுத்திகரித்து ஆழமாய் மனம் திரும்பி தீராத தாகத்தினாலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நாமோ புதிய மனுஷன். யார் புதிய மனுஷன்? கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களிடத்திலிருந்து வெளிப்படுவதோ கிறிஸ்துவின் சாயல். நீடிய பொறுமை, சாந்த குணம், மனத்தாழ்மை, மனதுருக்கம், திவ்ய அன்பு, எளிதில் மன்னிக்கும் தன்மை, கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படும். கிறிஸ்துவை தரிக்காமல் ஒரு நாளும் கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படாது. நீங்கள் கிறிஸ்துவை நாம் அனுதினம் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து சுயத்துக்கு மரித்து கிறிஸ்துவின் ஜீவனை பெற்று கிறிஸ்துவை தரித்து கொள்ளாமல் ஒரு நாளும் கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படாது. அப்படி அனுதின சிலுவை மரணத்தின் சிலுவை எடுக்காமல் நம்மிடத்திலிருந்து கிறிஸ்துவின் சாயல் புறப்படுமானால் அதெல்லாம் தற்காலிகமானது, அதெல்லாம் ஒரு வெளிவேஷமானது. ஞாபகம் இருக்கிறதா? மரியாள் கர்ப்பமானாள். பல மாதங்கள் கழிந்து என்ன நடந்தது? கிறிஸ்து எங்கே உருவானாள்? மரியாளுக்கு உள்ளே உருவானாள். அதே போல நம்மிடத்திலிருந்து கிறிஸ்துவின் சாயல் வெளிப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவோ நமக்கு உள்ளே உருவாக வேண்டும். கடைசி நாட்களில் அவருடைய 2வது வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்கள், அதனுடைய அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். அதற்காக பாருங்கள், எச்சரிப்போடு சொல்லப்பட்ட காரியம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2 முதல், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, பாருங்கள், அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவர் வெளிப்படுவார். எக்கால தூதர் சத்தத்தோடும் தேவ தூதரிலிருந்தோடும் அவர் பரத்திலிருந்து இறங்கி வருகிற வேளையில், அவர் வெளிப்படுகிற வேளையில் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். பாருங்க, அதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை பாருங்க. அப்படி தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவனாயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்வான். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஒருவன் தன்னுடைய உள்ளான நிலைமையை பார்த்து தேவ சமூகத்தில் கதறி தொடர்ந்த மனம் திரும்புதல், ஆழமான மனம் திரும்புதலும் ஆழமான சுத்திகரிப்பும், இது தொடர்ந்து நாளுக்கு நாள் தொடர்ந்து செய்யும் போதோ தேவன் அவருடைய 2ஆம் வருகையில் எக்கால சத்தத்தோடும் தேவ தூதர்கள் வருகிற வேளையில் நாமுமோ அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவரை போலவே நாம் இருப்போம். எவ்வளோ மேன்மையான பாருங்க காரியங்கள். நாம் எவ்வளவாய் போக வேண்டியிருக்கு, இந்த ஓட்டத்தை இன்னும் எவ்வளவு அதிகமாய் ஓட வேண்டியிருக்கு பாருங்கள். பழைய ஏற்பாடில் ஒரு தீர்க்கதரிசியை பாருங்கள், வாலிப தீர்க்கதரிசி. எசேக்கியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம். எசேக்கியேல் வாலிப தீர்க்கதரிசி, 30 வயதுடைய வாலிப தீர்க்கதரிசி பாருங்க. அவன் பழைய கால
ஏற்பாடில் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் அவனுடைய ஏக்கமெல்லாம் அசையாத ராஜ்யத்தை கொடுத்தாக இருந்தது. எப்பொழுதும் மனக்கண்கள் மேலாண்மையை சிந்திக்கும், அதையே வாஞ்சிக்கும், அதையே தேடும். தேவன் அவனை பார்த்து கொண்டே இருந்தார். பாருங்க, நடந்து பார்த்தீர்களா? 1வது வசனம், 30ஆம் வருடம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியில் நான் கேபார் நதி எண்டையில் சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் பொழுது சம்பவித்தது என்னவென்றால், பாருங்கள், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். பார்த்தீர்களா? அவனுடைய ஏக்கமும் வாஞ்சையும் தாகமெல்லாம் அசையாத ராஜ்யத்தை குறித்தது. அவனுடைய ஏக்கத்தின்படியே தாகத்தின்படியே ஒரு நாள் பரலோகம் திறக்குது. பார்த்தீங்களா? வானங்கள் திறக்கப்பட்டு அவன் தேவ தரிசனங்களை காண்கிறான். 3வது வசனத்தை பாருங்க. 3வது வசனம் கடைசியில், அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மீது அமர்கிறது. பரத்திலிருந்து கர்த்தருடைய கரம் இறங்கி எசேக்கியேலை தொடுகிறது. பாருங்க, என்னுடைய ஏக்கம், அவனுடைய தாகம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்முடைய இலக்கோ கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாற வேண்டும். அது எதை பொறுத்ததென்றால், நீங்கள் அநேக காரியங்களை செய்வீர்கள். சபையில் வருகிறீர்கள், உபவாசத்தில் பங்கெடுக்கிறீர்கள், வேதத்தை வாசிக்கிறீர்கள், யூத் மீட்டிங், சண்டே ஸ்கூல், அநேக காரியங்கள் பங்கெடுக்கிறீர்கள், ஊழியத்தை செய்கிறீர்கள். இது எல்லாம் இருந்தாலும் இந்த லக்கை அடைவதோ எதை பொறுத்த தெரியுமா? நம்முடைய இருதயத்தின் ஏக்கம், நம்முடைய இருதயத்தின் தாகம். அது மெய்யாக இருந்தால் இலக்கை ஒரு நாள் நீ அடைவாய். சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். தேவன் யாரு? நம்முடைய இருதயத்தின் ஏக்கத்தை ஏற்று நடத்துகிற தேவன். அவர் ஏற்ற காலத்தில் அவர் ஏற்று நடத்துவார். திடீரென்று ஒரு நாள் நான் மரித்த பரலோகத்து போகிற வாழ்க்கையில் அநேகர் ஏமாந்து போகிறார்கள். அப்படி அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய செயலிலும் நாம் மறுரூபமாகிற ஒரு வாழ்க்கை. ஆதாமின் சுபாவங்களுக்கு மறித்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபமாகிற ஒரு வாழ்க்கை. அப்பொழுதுதான் தேவன் வருகிற வேளையில் அவர் ஒப்புக்கு ஒப்பாக நாம் மாறியிருப்போம். பாருங்கள், அதே அவனுடைய தாகத்தை பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அப்பொழுது ஆவி என்னை உயிரே எடுத்துக்கொண்ட. பார்த்தீங்களா? அந்த இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறாப்புல, அவனுடைய தாகமெல்லாம் உயரங்களில் உள்ளவர்களை தேடுறது. அந்த வாஞ்சையின்படியே, அந்த தாகத்தின்படியே ஒரு நாள் அந்த ஆவியானவனே எடுத்து உயரங்களில் கொண்டு போகிறார். பார்த்தீங்களா? பாருங்கள், சரீரம் மட்டும் பூமியில் இருக்கிறது, ஆவியோ உயரங்களில் செல்கிறது. எவ்வளோ மேன்மையான அழைப்பு! இதற்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம். இங்கே யோவான் அப்போஸ்தலன், ஓகே, இயேசு கிறிஸ்துவோடும் இருந்த 12 அப்போஸ்தலர்களில் தேவ அன்பினால் நிறைந்தவன், தேவனுக்கு அதிகமாக நெருக்கமாக இருந்தவன் யோவான் அப்போஸ்தலன். தெரியுமில்ல உங்களுக்கு? அவனை எப்படி அடையாளம் கொண்டுகிறோம் வேதத்தில்? எப்படி? இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தோம். எது நிமித்தம்? தேவ அன்பு நிமித்தம். பாருங்கள், அவனுடைய அழைப்பை பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். தரிசனத்தில் பார்க்கலாம் பாருங்க. முன்னே எக்கால சத்தம் போலே என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது எனது, இங்கே ஏறி வா யோவானே, நீ பூமியில் இருந்தது போதும், இங்கே ஏறி வா. பரத்தில் இருந்த அழைப்பு. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு நான் காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். உடனே ஏக்கம், ஆண்டவரே ஊற்றமும் தேவ ஆவியை என் மீது. பரிசுத்த ஆவி அவன் மீது இன்னும் அதிகமாக ஊற்றப்படுகிறது. அவனோ உயரங்களில் இழுத்துக் கொள்ளப்படுகிறான். பாருங்கள், சாதாரண வாலிபர்கள், வாலிப தீர்க்கதரிசிகள் அவருடைய ஏக்கத்தின் நிமித்தம், வாஞ்சை நிமித்தம் அவர்கள் உயரங்களில் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். பாருங்கள், உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார். நான் உயரங்களில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போதோ பரலோக காட்சியை பார்க்கிறேன். அங்கே ஒரு சிங்காசனத்தில் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து சகல பரிசுத்த அலங்காரத்துடனே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவரை சுற்றிலும் 24 ஆசனங்கள், அதில் 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். அதவளை சுற்றிலும் 4 ஜீவன்கள் ஓயாமல்
பரிசுத்தர் 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 தேவனை துதித்து தோத்தரித்து ஆராதித்து கொண்டே இருந்தது. அந்த பரலோக காட்சியை அவன் காண்கிறான். எத்தனை நிமித்தம்? அவருடைய ஜபத்தினாலோ உபவாசத்தினாலோ சபைக்கு அல்ல, எல்லாவற்றையும் மேல தீராத தாகம். சரீரம் பூமிக்கு, என் ஆவியோ பரலோகத்துக்கு என்ற தீராத தாகத்தின் நிமித்தம் பரலோகம் அவனுக்கு திறக்கப்பட்டது. உங்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற தாகம் இருந்தால் நான் சொல்லுகிறேன், அற்புதங்கள் அடையாளம் செய்வதற்காக நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் என்னை போல பிரசங்கம் பண்ணலாம். ஆனாலும் அந்த ஆவி எதற்காக கொடுக்கப்படும் பார்த்தீங்களா? வாசித்தோம். எதற்காக? நம்மளை உயரங்களில் கொண்டு செல்வதற்கு. நம்முடைய சரீரம் மட்டும் பூமியில் இருந்தாலும் சிந்தையோ உயரங்களில் கொண்டு செல்வதற்கு தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம். இங்கே இன்னொரு பாருங்க, வாலிபர்களுக்கு மத்தியில் தேவன் எவ்வளவு வல்லமையான கிரியைகளை செய்கிறார் பாருங்க. இது ஒரு வாலிப தீர்க்கதரிசி ஸ்தேவான். பாருங்க, ஸ்தேவான் தேவாவியினால் நிறைந்த அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில் சத்துருக்கள் சோதிக்கப்படுகிறார்கள். சத்துருக்கள் பல்லை கடிக்கிறார்கள். பாருங்க, 54, 55 வசனங்கள். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். பாருங்க, ஓகே. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் காண்கிறான். மேன்மையான இருப்பாங்க. பார்த்தீர்களா? அவனை நோக்கி பல்லை கடிக்கிறார்கள், எவ்வளோ வாடிகள் அடிக்கிறார்கள், கல்லறிகிறார்கள். அவன் மனுஷனை நோக்கி பார்க்கவில்லை, மேலே பரத்தை நோக்கி பார்க்கிறான். பரத்தை நோக்கி பார்த்த நிமித்தம் என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்துவானவர் நிற்கிறார். அதற்கு பிறகு நாம் கீழே வாசிக்கிறோம், அவனை அடித்து அவனை கல்லறிந்து கொல்லுகிறார்கள். கொண்ட பிறகு அங்கே என்ன நடந்தது? 60வது வசனம். அவனை முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பழிய பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி நித்திரையடைந்தான். இது யாருடைய சாயல்? யாருடைய சாயல்? இயேசு கிறிஸ்துவின் சாயல். லூக்கா 23:34 வாசித்து பாருங்கள். சிலுவையில் கடைசி நேரத்தில் ஜீவன் போகிற வேளையில், பிதாவே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதர் செய்தார்கள், இவர்களை மன்னியும். ஆகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார். உங்கள் எல்லாவற்றையோடவும் மேலாக தாகம் எதை குறித்தாக இருக்க வேண்டும்? எந்த மனுஷனையும், எப்படிப்பட்ட மனுஷனையும், எப்படிப்பட்ட தீமை எனக்கு செய்திருந்தாலும் அவனை நான் முழுமையாக மன்னிக்கணும். ஆண்டவரே, எந்த மனுஷனையும் முழுமையாய் மன்னிக்காமல் தேவ சாயல் நம்மிடத்தில் வெளிப்படாது. மட்டுமல்ல, அந்த பாருங்கள், அந்த 7ஆம் வசனத்தில், அந்த 55 பார்த்தீர்களா? அந்த ஸ்தேவான் அந்த உபத்திரவத்தில் கல்லறியப்பட்டு கொன்று அவனுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அதான் மேன்மையான காரியம். இயேசுவை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? பரலோகத்தில் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றெடுக்கிறார். அப்படிதானே? பரலோகத்தில் வலது பாரிசத்தில், பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து, ஸ்தேவான் ஒரு வாலிப தீர்க்கதரிசி. அவனை சத்துருக்கள் அவரை கல்லறிகிறார்கள், அநேக அடிகள் அடிக்கிறார்கள். உயிர் பிரிந்து ஆத்துமா மேலே வரப்போகிறதற்கு முன்னால் அவர் எழுந்து நிற்க, வருங்க, அவர் ஆசனத்தை விட்டு எழுந்து நின்று அவனை வரவேற்கிறார். நான் என்ன சொல்கிறேன் என்றால், பாருங்கள், பூமியில் நமக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, சத்துருக்கள் உண்டு. ஆனால் நம்முடைய அழைப்போ அவர்களை எதிர்த்து போராடுவதற்கல்ல, அவர்களை நோக்கி பார்ப்பதற்கல்ல. நமக்கு வரும் பாடுகளில், நமக்கு ஒரு நிந்தைகளில், நமக்கு ஒரு உபத்திரவங்களை எவ்வளவுக்கு எவ்வளவாய் மனுஷன் நோக்கி பார்க்கிறோமோ, மனுஷன் நோக்கி பார்க்க பார்க்க நம்முடைய இருதயமோ இருளடைகிறது. அதிலிருந்து எல்லா துஷ்ட சுபாவங்கள் வழிபடுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு மத்தியிலும் நாம் தேவனையை நோக்கி பார்ப்போமானால் நம்முடைய இருதயமோ பிரகாசம் அடைகிறது. அந்த பிரகாசம் உள்ள இருதயத்திலிருந்தோ எந்த மனுஷனையும் மன்னித்து அன்பு கூர்ந்து விடுதலை செய்கிற தெய்வீக சுபாவம் புறப்பட்டு வருகிறது. ஆகவே அசையாத ராஜ்யத்தை தேடுகிறவர்கள், நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில் மனுஷர் அவருக்கு சத்துரு அல்ல, மனுஷரோட பயனரும் அல்ல. அவருடைய சத்துருக்களோ வானமண்டலங்களோ பொல்லாத ஆவிகளும் அதன் சேனைகளும். ஆகவே நான் சொல்லுகிறேன்,
நாங்கள் கிறிஸ்தவர்கள் சபைக்கு போகிறோம், இந்த சபையில் இருக்கிறோம் என்று மேன்மையாக நான் சொல்லி நமக்கு உத்தரவத்தை கொடுப்பவர். எப்படிப்பட்ட நிந்தைகளானாலும், எப்படிப்பட்ட பாடுகளானாலும், எப்படிப்பட்ட உத்தரவங்களானாலும் நான் சொல்லுகிறேன், தேவன் அறியாமல் நடக்கவே நடக்காது. உங்களுக்கு வருகிற சகல பாடுகளுக்கு காரணமான மனுஷரையும் தேவன் தான் அனுமதிக்கிறார், மனுஷர் அல்ல. ஆகவே மனுஷனை நோக்கி பார்க்க வேண்டாம், இருதயம் இருளடைந்து போகும். தேவனை நோக்கி பார்க்க இருதயம் பிரகாசம் அடையும். அதுவோ உங்களுக்குள் மிகப்பெரிய இளைப்பாறுதலை கொண்டு வரும். நாம் ஞாபகம் இருக்கிறதா? யோவான் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர், யோவான் 18ஆம் அதிகாரம், கல்வாரி சிலுவையில் அவர் ஜீவனை விடுவதற்கு முன்னால் அவர் கத்சமனே தோட்டத்தில் வைத்து கள்ளர்களும் தலைமை ஆசாரியர்களும் போர் சேவர்களும் வந்து அவரை கைது செய்கிறார்கள். கைது செய்த உடனே அங்கே என்ன நடந்து பார்த்தீர்களா? அதை நான் பார்க்கிறோம். கைது செய்த வந்த உடனே அந்த 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், யோவான் 18ஆம் அதிகாரம் பாருங்கள். அந்த உடனே அவரை கைது செய்த உடனே சீமோன் செய்த காரியத்தை 10-11 வசனங்கள். அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடம் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ. பேதுருவே, நீ மனுஷரோடு போராடாத, மனுஷரை பார்க்காத. நீ மனுஷனை பார்த்தாய், ஆகவே பட்டயத்தை எடுத்தாய், பட்டயத்தை உரையிலே போடு. இந்த பாடுகளோ இது தேவன் எனக்கு கொடுத்த பாத்திரம், நான் பானம் பண்ணும்படி நான் பானம் பண்ணுவேன். 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அங்கே அவன் பட்டயத்தை எடுத்து அந்த வேலைக்காரன் காதரை வெட்டின உடனே அங்கே மிகப்பெரிய கலகம் உண்டாயிற்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் மனுஷனை பார்க்கவில்லை, பிதாவை பார்த்தார். பிதாவை பார்த்த நிமித்தம் அவர் சிலுவை எடுக்கிறார். அதாவது அங்கே சுயத்துக்கு மரிக்கிறார், சத்ருவுக்கு நன்மை செய்கிறார். அந்த காது துண்டிக்கப்பட்ட அவரை வைத்து ஜெபம் பண்ணி அவனை அனுப்புகிறார். எதை காண்பிக்கிறது? அசையாத ராஜ்யத்தை தேடுகிறவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் அவர்கள் சிலுவை எடுப்பார்கள். மனுஷனை நோக்கி மனுஷனை எதிர்க்க மாட்டார்கள். ஆனால் பூமியிலே தரித்திருப்பவர்களோ அவர்கள் நிச்சயமாக மனுஷனை எதிர்த்து போராடுவார்கள். ஆகவே இந்த நாட்களிலும் நான் சொல்கிறேன், குடும்பங்களில் பார்க்கிறோம், பார்த்தீர்களா? குடும்பங்களில் அநேக குடும்பங்களில் கலகங்கள், சமாதானம் இல்லை, பிரச்சனைகள். பிரச்சனைகள் வந்தவுடனே ஒரு பட்டயத்தை எடுப்பார்கள். பேதுரு எடுத்தது போல பட்டயம் என்பது சிலருக்கு என்னது? அவருடைய நாக்கு தான் பட்டயம். நாக்கையே பட்டயமாக பயன்படுத்துவார்கள். குடும்பத்தில் கலகம். ஆனால் ஆண்டவர் சொல்வதெல்லாம், நீ பட்டயத்தை உரையிலே போடு, நாக்கே உள்ளே போடு, நீயோ சிலுவை எடு, நீ சுயத்துக்கு மரித்து விடு. அப்பொழுது நீயோ அந்த நேரத்தில் பேச வேண்டிய மற்றொரு மரணத்தை கொண்டு வர வார்த்தை நீ பேச மாட்டாய். அது நிமித்த குடும்பத்தில் நீ சமாதானத்தை பார்ப்பாய். சிலுவை எடுப்பவன் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வருகிறான், பட்டயத்தை எடுப்பவனோ குடும்பத்தில் கலகத்தை கொண்டு வருகிறான். இந்த நாட்களில் நான் நிதானித்து பார்ப்போம். ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம். ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19 வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கினார். பார்த்தீங்களா? சகல மிருகங்களையும் பறவைகளையும் ஆண்டவர் மண்ணினாலே உருவாக்கினார். பார்த்து கொள்ளுங்க. ஆனால் மனுஷனை எப்படி படைக்கிறார் பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே மனுஷனையும் மண்ணினால் தான் உருவாக்குறார். ஓகே, பறவைகளையும் மிருகங்களையும் மண்ணினால் உருவாக்கின அதே தேவன் மனுஷனையும் மண்ணினால் உருவாக்குறார். ஆனால்
பறவைகளுக்கும் மிருகங்களுக்கு உள்ள வித்தியாசமோ, தேவன் மனுஷனை உருவாக்குற வேளையில் மண்ணினால் உருவாக்கிவிட்டு, 7வது வசனம், மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனது நாசியிலே ஊதுகிறார். பாருங்க, அவருடைய ஜீவன் ஜீவ சுவாசத்தை அவனது நாசியிலே ஊதுகிறார். பார்த்தீர்களா? அப்பொழுது அவன் ஜீவாத்மானான். பாருங்கள், இதுதான் முக்கியமான. அவன் மண்ணின் மிருகத்தை போல் மண்ணினாலே உருவாக்கப்பட்ட பிறகும் தேவன் அவர் ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் உருவாக்க நிமித்தம் அவன் மேலானவளை தேடுற ஒரு இயல்பு அவனுக்குள் இருக்கிறது. அசையாத ராஜ்யத்தை தேடுற ஒரு இயல்பு அவனுக்குள் வந்து விடுறது. எது நிமித்தம்? தேவனுடைய சுவாசத்தை அவனுக்குள் ஊதுகிறார். ஆனால் நம்மை மண்ணினாலே படைத்து விட்டு தேவன் நாசினாலே அந்த படைத்து விட்டுவிடவில்லை. நம்ம நாசியிலே சுவாசத்தை ஊதின நிமித்தம் மேலாளை தேடுற ஒரு இயல்பு நமக்குள் வருகிறது. அப்படி இருந்தும் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தந்திருந்த பிறகும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு மேலானவளை தேடாமல் பூமிக்குருளே வாஞ்சித்து அதையே தேடி அதிலே தரித்திருப்போமானால் நமக்கும் மிருகத்திற்கும் என்ன வித்தியாசம்? நினைத்து பாருங்கள். மிருகத்தை போல் நாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் மண்ணினால் உருவாக்கிய நமக்கு தேவன் அவர் சுவாசத்தையே நமக்குள் ஊதியிருக்கிறார். எதற்கு? மேலாளை தேடுற இயல்பு நமக்குள் வர வேண்டும் என்று. அந்த உணர்வோடு நாம் வாழ்வோம். இதை விட தேவன் எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம் செய்திருக்கிறார். கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நம்மை அழைத்திருக்கிறார். ரோமர் 8:29 வாசிக்கிறோம். நாம் ஏகபுத்திரனாய் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நாம் மறுரூபமாக வேண்டும் என்றே தேவன் நம்ம அழைத்திருக்கோம். மிகப்பெரிய அழைப்பு. அப்படி மறுரூபமாவதற்காக தேவன் பாருங்கள் அவருடைய சுவாசத்தையே நமக்கு ஜீவனையே நமக்குள் தந்திருக்கிறார். கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். நீங்கள் பறவைகளை பார்த்திருக்கீங்களா? ஒரு மேலே பறக்கிற பறவையை பாருங்கள். இந்த பறவை பறக்கிற வேளையில் பூமியை நோக்கி எடுக்கிற புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக இந்த பறவையோ வேகமாக மேல் நோக்கி பறக்கும். ஏனெனில் அந்த பறவைக்குள் ஆண்டவர் ஒரு ஜீவனை வைத்திருக்கிறார். அதன் நிமித்தம் அந்த புவியீர்ப்பு சக்தியின் அந்த இழுப்புக்கு எதிராக பூமி அந்த பறவையோ மேல் நோக்கி பறந்து கொண்டே இருக்கும். உதாரணமாக கழுகை பாருங்கள், எவ்வளவு சக்தியாக உயரங்கள் பறக்கும். ஆனால் நமக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது. மனுஷராகிய நமக்குள் ஒரு ஜீவன் இருக்கு. என்ன ஜீவன் நமக்குள் இருப்பதோ? நம்முடைய சுய ஜீவன். இந்த ஜீவனோ சதா நேரமும் பூமிக்குள்ளே தேடி அதையே வாஞ்சித்து அதில் தரித்திருக்கிற அந்த ஜீவன். ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் அவருடைய மகிமையை நமக்கு விளங்க பண்ணுற தேவன் என்ன செய்திருக்கார் தெரியுமா? அந்த உயரங்களில் பறக்கிற அந்த பறவைகளை விட நாம் இன்னும் சிந்தையில் அதி உயரங்களில் பறக்க வேண்டும். ஞாபகம் இருக்கிறதா? எசக்கியேல் உயரங்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். யோவான் அப்போஸ்தலன் உயரங்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதே போல் நாம் பறக்க வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன செய்திருக்கிறார்? தேவனோ அவருடைய ஜீவனை பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்கு ஊற்றி இருக்கிறார். இப்பொழுதோ பறவை எந்த வித பறவைகளுக்கு மேலா உயரங்களில் பறந்து பரலோகத்துக்குள்ளே வாஞ்சிக்கு நான் அசையாத ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதே அவருடைய தாகம். எவ்வளவு கேளவாய் நாம் சொல்லுகிறேன். நம்முடைய கிரியைகள் அல்ல, சபைக்கு எவ்வளோ நாள் சபையில் இருக்கிறோம் என்பதல்ல, எவ்வளோ நாள் ஊழியம் செய்கிறோம் என்பதல்ல. எல்லாவற்றையோட மேலாக ஆண்டோர் பார்ப்பதெல்லாம் நம்முடைய இருதயத்தின் மறைந்து நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் நம்முடைய ஏக்கம் என்ன, தாகம் என்ன, வாஞ்சை என்ன, அதன்படியே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென்.